ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. 2027 டொயோட்டா இந்தியா இன்னோவா கிறிஸ்டாவை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்கிறாங்க. 2027 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேஃபே நார்ம் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்ட்ரிக்டரான ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. கேஃபே அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி. இப்போது ஒரு ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரர் ஒரு ப்ராடக்டை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெஹிக்கிளுக்கு ஆவரேஜான ஃபியூல் எக்கானமி எவ்வளோ கொடுக்குது அண்ட் ஆல்சோ CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ எமிட் ஆகுது அந்த வெஹிக்கிள்லேருந்து அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அவங்க ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டா சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இன்னோவா கிறிஸ்டா ஓன் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் அதோட ஃபியூல் எக்கானமி பார்த்தோன்னா 8 to 12 கிலோமீட்டர்ஸ் தான் கொடுக்கும். ஸோ இன்னோவா கிறிஸ்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு எம்பிவினே நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம்னா இன்னோவா கிறிஸ்டாவை பார்க்காம இருக்கவே முடியாது. கம்ஃபர்டபுளான ஒரு 7 சீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா அது இன்னோவா கிறிஸ்டா தான் டில் டேட். இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் எத்தனை 7 சீட்டர் வந்தாலும் இன்னோவா கிறிஸ்டாக்கு ஒரு டிமாண்ட் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதோட ஃபியூல் எக்கானமி பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேடாக தான் இருந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் த லேடர் ஆன் ஃப்ரேம், அதோட பில்டு சேசி எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ 7 பீப்புளை கேரி பண்ணிட்டு போகும். அண்ட் ஆல்சோ பவர்ஃபுல்லும் கூட. ஸோ ஆப்வியஸாக ஃபியூல் எக்கானமி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் தட் கிரேட்னு நம்ம சொல்லணும். ஸோ அதனால் 2027 நிறைய ஸ்ட்ரிக்டரான ரூல்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த எமிஷன்லாம் மீட் அவுட் பண்ண முடியல இன்னோவா கிறிஸ்டாவால். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டொயோட்டா இந்தியான்னு பார்த்தீங்கன்னா 2027 கம்ப்ளீட்டாக இன்னோவா கிறிஸ்டாவை நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவோம். 2026 இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வருஷத்தில் வெஹிக்கிள்ஸ் ஸ்டாக் இருக்க வரைக்கும், அதாவது ஃபேஸ் அவுட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெஹிக்கிள்ஸ் சேலில் இருக்கும், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டொயோட்டா இந்தியா அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டொயோட்டா இந்தியாவுக்கு இப்போ நல்ல சேல்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இன்னோவா கிறிஸ்டாவோட சக்ஸஸரான இன்னோவா ஐக்ராஸ் ஹைப்ரிட் நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் த மோனோகாக் சாசியாக இருக்கட்டும், லேட்டஸ்ட் பில்டு, லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபியூல் எக்கானமி நல்லாவே கொடுக்குது. பிகாஸ் ஆஃப் தி கம்பைன்ட் பெட்ரோல் அண்ட் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால நல்ல மைலேஜ் கொடுக்கறதுனால எல்லா இன்னோவா கிறிஸ்டா யூசர்ஸ் இப்போது ஐக்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கம்பெனியுமே ஐக்ராஸை நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் தி குட் சேல்ஸ். ஸோ இன்னோவா கிறிஸ்டா டோட்டலாக டிஸ்கண்டினியூ ஆனதுக்கப்புறம் ஐக்ராஸ் தான் அந்த இடத்த ஃபில்அப் பண்ண போகுது. ஸோ இன்னோவா கிறிஸ்டா நிறைய பேர் ஓன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னோவா கிறிஸ்டாவில் நிறைய மெமரிஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இன்னோவா கிறிஸ்டாவோட உங்கள் மெமரிஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னோவா கிறிஸ்டா ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லைனா ஐக்ராஸ் ஹைப்ரிட் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற உங்கள் தாட்ஸையுமே கமெண்ட்ஸில் பகிருங்க. நிறைய கான்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அப் அஃபிஷியல். I'll see you guys in the next video. Bye.